நீ அங்கிட்டு போங்க, ஏன் இங்கிட்டு ஒதுக்கி வரீங்க? சார் கொஞ்சம் சைபர் கிரைம் போலீஸார் மதியம் சுமார் 1 மணிக்கு வந்துட்டு ஆஜர்படுத்தினாங்க. அந்த குற்ற எண் 21/2024. அதில் வந்துட்டு ஏற்கனவே ஃபார்மல் அரெஸ்ட் வச்சுருந்தாங்க கோவை சிறையில். அது வந்துட்டு நீதிமன்றத்தில் வந்துட்டு இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணுறதுக்கான கூப்பிட்டு வந்தாங்க. அதை ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில ரூலிங்ஸ்லாம் நான் கோட் பண்ணி அதெல்லாம் பரிசீலனை பண்ணாங்க காலையில். அது இடையில காலையில் அவர் அரெஸ்ட் வர்றப்ப ஒரு 5 போலீஸாரை அவரை வந்துட்டு கஸ்டடியில் வச்சு தாக்கிட்டா தூரமாக தாக்கியதாக வந்துட்டு ஜட்ஜஸ்ட்டை சொன்னாங்க. அது சம்மந்தமாக விசாரித்தாங்க. அது யார் எந்தெந்த போலீஸ்ன்னு கேட்டாங்க. நீதிமன்றத்தினால அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் எழுதிட்டாங்க, பேரெல்லாம் கேட்டு. அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொன்னாங்க ஜட்ஜிட்ட. அது போக அவர் வந்துட்டு 7 நாள் கஸ்டடி எடுக்கணுன்னு காலையில் பெட்டிஷன் போட்டாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ கடைசியாக வந்துட்டு ரிமாண்டே இப்போது ஜஸ்ட் நவ் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரிமாண்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. வாட்டவரிச்சு எல்லாம் ட்ரையலில் பார்த்துக்கலாம் இங்கே ரிமாண்டுன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கஸ்டடி கேட்டு பெட்டிஷன் போட்டதுனால அந்த பெட்டிஷனில் நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கவுண்டர் போடுறதா டைம் கட்டுருக்கோம். அதனால் ஒரு நாள் திருச்சி சிறையில் இருந்துட்டு நாளைக்கு அவர் 1 மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. ஒரே வழக்கு, அந்த வழக்கில் வந்துட்டு ஏற்கனவே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு. டிவைஸ்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எதையில் போச்சோ எல்லாமே அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஓவரு. இந்த சூழ்நிலையில் கஸ்டடி தேவையில்லை, அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்கிறத சொன்னோம். அது சம்மந்தமாக ஒரு ரூலிங் கொடுத்துருக்கோம். அது நாளைக்கு என்னான்னு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் கஸ்டடிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அது வேணாம், ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. படம் வழக்கு போட்டாங்க ரெஃபரன்ஸுக்கு. ஏற்கனவே இந்த குஷ்பு விசஸ் ஸ்டேட் வழக்கில் வந்துட்டு இது மாதிரி நடந்ததில் கோட் பண்ணி பேசணும். அதாவது ஒரு இடத்துல பேசினாங்கன்னு ஒரு வழக்கு தான், அது சம்மந்தமாக மட்டும் விசாரணை அந்த கோர்ட்டில் நடக்கும். எல்லாமே கிளப் பண்ணிடுவாங்க. அது வந்து 0 எஃப்ஐஆர்பாங்க அடுத்த எஃப்ஐஆர் எல்லாமே. அது மாதிரி இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட்டை சொல்லியிருக்கோம். இதனால கஸ்டடியை வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் தரப்பில் வந்துட்டு முறையிட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். முல்லை சுரேஷ் வழக்கு ஜிஹெச்சில் அந்த போலீஸார் தாக்குனதா சொன்னதுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது சம்மந்தமான எல்லா ஆவணங்களும் ஜட்ஜஸ்ட்டு இருக்குது. அது வெளியில் இன்னும் கொடுக்கல. நாளைக்கு தான் எங்களுக்கு சிஏ போட்டு வாங்கி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தா தான் அவர் தாக்கப்பட்டையில் என்ன காயங்கிறது எங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.